பிரவீன் 58 முறை காவல் நீட்டிப்பு, 15 மாதங்கள் சிறைவாசம் என புழல் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு இன்று ஜாமீன் வழங்கி நீதிபதிகள் அபய் ஓகா மற்றும் ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கில் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டபடி அவருக்கு என்னென்ன நிபந்தனைகள் என்றால், நீதிபதிகள் அவருக்கு பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். அந்த நிபந்தனைகளின்படி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக அவர் மோசடி செய்து அதில் பண இழப்பை அரசுக்கு ஏற்படுத்தியதாக கூறிய குற்றச்சாட்டில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதன் மூலமாக அவருக்கு இத்தனை நாட்கள் ஜாமீன் வழங்காமல் அதை தாமதிக்கப்பட்டது என்றும் அந்த நிபந்தனையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அவர் ஜாமீனில் விடுதலையான பின்னரும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு தடை விதிக்கக்கூடிய வகையில் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அவர் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் தொடர இயலும் என்றும் அவர் நாள்தோறும் அந்த அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திடுவதற்கான நிபந்தனைகளும் இன்னும் சற்று நேரத்தில் முழு நிபந்தனைகளும் அறிவிக்கப்பட இருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் அளித்துள்ள அந்த நிபந்தனை ஜாமீன் மூலமாக 15 மாதங்களுக்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த ஓராண்டு மற்றும் 3 மாதங்கள், அதாவது கிட்டத்தட்ட 15 மாதங்கள் அவர் 12 நாட்கள் சிறைவாசத்தை அனுபவித்த சூழ்நிலையில் தேர்தலுக்கு முன்பாக அவரை ஜாமீன் எடுப்பதற்கு பல்வேறு கட்ட சட்ட ரீதியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்போது 471 நாட்களாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது.